என் அன்பில் நிலைத்திருங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். கடவுளுடைய அன்பில் நிலைத்திருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? ஆண்டவர் நம்மை அன்பு செய்வது போல அவர்களும் ஒருவரை அன்பு செய்வார்கள். ஆண்டவர் நம்மில் அன்பு கொண்டிருப்பது போல அவர்களும் அல்லது நாமும் பிறரிடத்தில் அன்பு கொண்டுள்ளவர்களாய் வாழ்வோம். கடவுளுடைய அன்பில் நிலைத்திருப்பவர்கள் அவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பார்கள். கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பது மட்டுமல்ல, அவனுடைய அன்பில் நிலைத்திருப்பவர்கள் இயேசுவுக்கு ஆண்டவருக்கு உற்ற நண்பராயிருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பில் கடவுள் அன்பில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் கனிகள் கொடுக்கக்கூடியவர்களாய் மனதுமுதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் மத்தேயு 3:8 படி, ஒளியின் கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் எபேசர் 5:9 படி, ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் கலாத்தியர் 5:22 படி வாழ்வார்கள். கனி கொடுப்பதில் நிலைத்திருப்பார்கள். இவர்கள்தான் கடவுள் அன்பில் நிலைத்திருப்பார்கள். இத்தகைய அனுபவத்தோடு நாமும் பயணித்து இறைவாழ்வை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவோம். கடவுள் அன்பில் நிலைத்திருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.